மக்கா. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. சுத்திலும் சஹாபாக்கள் காபத்துல்லாவுக்கு படியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா, அவங்க பேர் என்ன பை? அபூ குஹாஃபா வயசு 90 ஆச்சு. இஸ்லாத்தை தழுவதற்கு ஆசைப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தையை கைதாங்களா பிடிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு வராங்க இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி. அபூ குஹாஃபா கூனி குறுகி தள்ளாடுகிற வயதில் அபூ குஹாஃபா அங்கிருந்து வருகிறார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்தில் இருந்து அதை பார்த்துட்டாங்க. வயசானவர் இவ்வளவு சிரமத்துக்கு அபூபக்கர் கூட்டு வராரு. ரசூலுல்லாஹ் படார்னு கீழே எந்திரிச்சாங்க, வேகமா ஓடி வந்தாங்க. அபூ குஹாஃபாவுடைய கையை ரசூலுல்லாஹ் தாங்கினாங்க. ரசூலுல்லாஹ் தாங்கினாங்க. யா அபூபக்கர், ஏன் பெரியவரை நீங்கள் சிரமம் கொடுக்கிறீர்கள்? உலகத்தில் இப்படி ஒரு தலை சிறந்த தலைவரை பார்க்க முடியாது. பெரியவரை நீங்கள் ஏன் சிரமப்படுத்துகிறீர்கள்? சொல்லியிருந்தால் நான் இவர் இடத்திற்கு வந்திருப்பேனே என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சித்திகுல் அக்பர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல யார் சொல்லா, நாங்கள் உங்களிடத்திலே வருவதுதான் ஏற்றம், நாங்க உங்கள்கிட்ட வர்றதுதான் சிறந்தது. அல்லாஹ்வும் அதை ஆசைப்படுகிறான். ரப்பு அதை பிரியப்படுவான். யா ரசூலல்லாஹ், நீங்க அதை தடுக்காதீங்க. நாங்க 2 பேரும் உங்கள்கிட்ட வரோம், வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போனாங்க. காபத்துல்லாஹ்வுடைய படியில் பெருமானார் அமர்ந்தார்கள். அபூ குஹாஃபா கை வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு அவர் தந்தை வருகிறார். சித்திகுல் அக்பர் பக்கத்துல நின்று அழுகுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல நின்று அழுகுறாங்க. பெருமானார் கேட்டாங்க, யா அபூபக்கர், உன் தந்தை இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்ற சந்தோஷத்தில் பேர் ஆனந்தத்தில் அழுகிறாயா என்று பெருமானார் கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நான் என் தந்தை இஸ்லாத்திற்கு வந்ததை அந்த சந்தோஷத்தில் பேர் ஆனந்தத்தில் நான் அழவில்லை யா ரசூலல்லாஹ். பின்ன ஏன் அழுகிறேன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சித்திகுல் அக்பர் சொன்ன வார்த்தை, இதே போல் உங்களுடைய சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றிருந்தால், பேர் என்ன? அபூ தாலிப். இதே போல் உங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் என் தந்தை இஸ்லாமானதை விட நான் அதுதான் சந்தோஷம் அடைந்திருப்பேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா சித்திகுல் அக்பர், உன் தந்தை இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், அதை நீ சந்தோஷப்படாம என் சச்சா இஸ்லாத்தை ஏற்பது நீ சந்தோஷம் அடையும் என்கிறாயே ஏன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் சச்சா இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பீர்கள், அந்த சந்தோஷம் என் சந்தோஷம் என்றார்கள். என் தந்தை இஸ்லாத்தை ஏற்பதை விடவும் யா ரசூலல்லாஹ், உங்கள் சச்சா இஸ்லாத்தை ஏற்றால் எவ்வளவு ஆனந்தம் அடைந்திருப்பீர்கள், அந்த சந்தோஷம் தான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று சித்திகுல் அக்பர் அவர்கள் அழுதார்கள். இந்த ஒன்னே போதும் அவங்களுடைய அமல்களுக்கு யாருக்கும் அடிச்சுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தை தான் அவர்கள் விருப்பமாக கருதினார்கள். நாயகம் எதை வெறுத்தார்களோ அதை இவர்கள் வெறுத்தார்கள். ரசூல் எதை பிரியப்பட்டார்களோ அதை பிரியப்படுவார்கள். ரசூல் எதையெல்லாம் நேசித்தார்களோ அதை இவர்கள் நேசிப்பார்கள். ரசூலையே நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள், தங்களுடைய உயிரை விட மேலாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.